வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ். இன்னைக்கு வீட்லேயே ரொம்ப ஈஸியாக லெமன் பிக்கிள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம தோசை, இட்லி, மோர் குழம்பு சாதம் இதுக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நல்ல பெரிய லெமனாக நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 12 லெமன் எடுத்திருக்கேன். இதுக்கு கல்லுப்பு ஒரு கப், 125 கிராம் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இந்த கல்லுப்பை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமனை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆஃபாக கட் பண்ணிவிட்டு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் நல்லா ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு லெமனை நான் 12 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். லெமனெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கியாச்சு. சீட் அப்படியே கொஞ்சம் வந்தால் எடுத்துடலாம். அப்படியே நறுக்கின லெமன் பீஸை இந்த உப்பு மஞ்சப்பொடி மிக்சரில் ஆட் பண்ணிடலாம். உப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நாளைக்கு நல்லா ஊறட்டும். லெமன் 2 நாள் நல்லா ஊறியாச்சு. நல்லா சாஃப்டாகிடுது பாருங்கள். அந்த உப்புலேருந்து ஜலம் வந்தாச்சு. இப்போது நம்ம இதுக்கு எண்ணெய் காய்ச்சி விட்டுடலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். 150 ml நல்லெண்ணெய் விடுறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை வெறும் வாணலியில் வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். பெருங்காயப்பொடி 1 டீஸ்பூன். ஊற வச்ச எலுமிச்சங்காயை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணலாம். அதோட 75 கிராம் ரெட் சில்லி பவுடர். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சலோ போட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். மிளகா அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஊறுகாய் கெட்டு போகாதுங்க. நல்லா அதை எண்ணெய் பிரியிற வரைக்கும் இது வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம அடுப்பில் வதக்கினா போகிறோம். பாருங்கள், எண்ணெய் மேலே மிதந்து வந்தாச்சு. எண்ணெய் நிறைய இருந்தால் தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறின உடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில், ட்ரை கண்டெய்னரில் போட்டு வச்சா இந்த மாதக்கணக்கில் கூட இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க. நம்மளோட டேஸ்டியான லெமன் பிக்கிள் ரெடி.